ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த 2.5 ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ சனி பெயர்வாக போகிறார். ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும், ஒரு 10% உட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான். 2.25 ஆண்டிலிருந்து அதிகபட்சம் 3 வருடம் வரை, அதாவது நம்ம ஏறத்தாழ 2.5 ஆண்டுன்னு சொல்கிறோம். ஒரு ராசியில் இருப்பார். ஒரு ராசியில் அவர் 2.5 ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம், கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார். அந்த கும்ப ராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெற இருக்கின்றார். அவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட 2027 ஜூலை மாதம் வரைக்கும், ஜூன் ஜூலை வரைக்கும், அடுத்த ஒரு 2 வருடம் 3 மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலை பெற இருக்கின்றார். அங்கே அவர் வக்ரம் அடைவார். அது பிறகு, ஆனால் அடுத்த 2.25 ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார். அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் 2025 இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய 29ஆம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெறுகின்றார். இவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு, அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு, இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு, எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம். தொடர்ந்து வாருங்கள். மூல நட்சத்திரத்து நண்பர்களே, மூலத்தை பொறுத்த மட்டிலும் இந்த சனி பெயர்ச்சி ஒரு ஆகச்சிறந்த சனி பெயர்ச்சியா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வெளிப்படையாக சொன்னோம்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி தொடங்குறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 4ஆம் இடத்திற்குள்ளாக சனி போகிறார். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், பிற கிரகங்களினுடைய பெயர்வுகள் நல்லா இருக்குது, அதை ஈடுகட்டிடும். சரி, எங்கெல்லாம் இது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நீண்ட நாளாக, அதாவது சொத்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், வாங்க முடியல, வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கட்ட முடியல, தள்ளி போய்கிட்டே இருக்குது. இப்போவும் தள்ளி போகிறதுக்கான ப்ராசஸ் தான் நடக்கும், ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் நடக்கும். ஆனால் இப்போ கஷ்டப்பட்டு கட்டிட்டிங்கன்னா நிலச்சி நின்றும், வாங்கிட்டிங்கன்னா நிலச்சி நின்றும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே இந்த காலகட்டம் உண்டு. ஆக ஒரு சொத்து சேர்க்கையோ வீடு கட்டுறதுக்கான அமைப்போ கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் இந்த காலம். அதை நம்ம மனதில் நல்லா உள்வாங்கிக்கிட வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகள், பொருளாதார அமைப்புகள், உத்தியோக அமைப்புகள் அப்படின்னு வருகின்ற பொழுது முதல் அமைப்பாக வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யுங்க. சொந்த ஊரில் வேலை தேடுறீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காது. வெளியூரில் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள், வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதுக்குள்ள முயற்சிங்க. ரெண்டாவது, இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்புகளை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் இந்த பிடிவாத தன்மையெல்லாம் விலக்கிக்கிட்டு இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டணுங்கிற மனப்பான்மையோடு ஓட்டணும். ஏன்னா பிடிவாத தன்மையினால தான் நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிடுவீங்க. அதை குறைச்சிக்கிட்டிங்கனாலே தொழிலில் இருக்கின்ற நெருக்கடிகள் குறைஞ்சிரும். ஸோ வருமான ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஏற்றங்கள் உண்டு, கவலை வேண்டாம். உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்த நண்பர்களுக்கு அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும். மாற்றத்தை ஏற்றுக்காமல் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கீங்கன்னா வளர்ச்சி இல்லை, ப்ரெஷரோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மாற்றத்தின் வழியாக தான் படிப்படியாக நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது சனியினால் தற்பொழுது இல்லை. அதனால் பெரிய அளவு முதலீடுகளை உள்ளே வைக்காமல் இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்க பழகிக்கிறது மிக மிக நல்லது. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எப்படி சொல்கிறதுங்க, வருமானம் வரும், வர்ற வருமானத்தை முறையாக சேமிக்கணும். நீங்கள் வீண் விரயங்களை செய்கிறதை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி ஏதாவது தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்குங்க. ஆக
உடல்நிலையை பொறுத்த மட்டிலும் மிக மிக கவனமாக நகர வேண்டும். உடல்நிலையை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கிய நிமித்தமாக இருந்த அந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது மிக அவசியம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் நிதானம் தேவை. சரி, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, பள்ளிக்கூடம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்தத்தன்மை தான் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், உங்கள் வீட்டில் ஒரு மூல நட்சத்திரக்கார பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தட்டி கொடுக்கணும். தட்டி கொடுத்து அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி உருவேற்றி படிக்க வைக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவங்க படிப்பில் ரொம்ப மந்தகதி அடைவாங்க. அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன செஞ்சாலும் பொருளாதார ரீதியாக பெருசாக growth இல்லை. அப்போ தொழில் பண்ணுறவங்க நிதானமாக இருந்துக்கிடுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. உறவுகளோடவும் கருத்து வேறுபாடுகளை தருகின்ற பீரியட் இந்த பீரியட், அதுலேயும் நிதானிச்சிருக்கணும். அப்போ உறவுகள், தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம்னு எந்த அமைப்புகளிலும் பெரிதான ஏற்றத்தை தருகின்ற அமைப்புகளில் கோச்சார சனி பெயர்ச்சி இல்லைங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது பெரிய ஏற்றத்தை நம்பி நம்ம எதுலேயும் அகலக்கால் வச்சிடக்கூடாதுங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கிடணும். அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க. சரி, ஏன் நான் பட்டும்படாமே பலன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிதாக ஏற்றம்னு சொல்கிற அமைப்புகளில் இல்லை. சனி பயிற்சினால் இல்லை. அடுத்து வருகிற ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி நல்லா இருக்குது, சமாளிச்சிருவீங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த பயிற்சினால் இல்லை. சரிங்களா? திருமண அமைப்புகள் கைகூடி வரும், தாராளமாக முயற்சிக்கலாம். குழந்தை பாக்கிய அமைப்புகள் கிடைக்கும், தாராளமாக முயற்சிக்கலாம். அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக ஏதாவது சொத்துக்கள் விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதை விற்று இங்கே வாங்கணும், இதை விற்று இதை வாங்கணும். அதே போல் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா நகை, இந்த நகையை போட்டுட்டு மேலே கொஞ்சம் காசை போட்டு இதை மாற்றணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்களே, அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பீரியட் குட் பீரியட், தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அதற்கான முயற்சிகள்லாம் கைகூடி வரும், தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எதை செய்தாலுமே ஒரு மனநிறைவு இல்லாதது மாதிரியான ஒரு ஃபீலிங்கையே கொடுக்கும். அப்போ போதும் என்கின்ற மனமே பொன்செய் மனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் நம்மளை செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு பண்ணிக்கிட வேண்டியது மிக அவசியங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட வேண்டியது அவசியம். அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக குறையும், பயப்பட வேண்டாம். சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தொழில் எப்படி போகும்? தொழில் போகும், சூப்பர்னு சொல்ல முடியாது. வேலை எப்படி இருக்கும்? வேலை இருக்கும், ஆனால் ப்ரெஷரோடு நகர்ற மாதிரி தான் இருக்கும். சரி, ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? பெரிய தொந்தரவு கிடையாது, ஆனால் அடிக்கடி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டும் போய்கிட்டு தான் இருக்கும். நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க, அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் மிக சிறப்பாக எடுக்கலாம். இதெல்லாம் நல்லபடியாக கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது. அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, உங்களுக்கு வர வேண்டிய பழைய பெண்டிங் பேமெண்ட்லாம் ஏதாவது இருக்குன்னா ஒரு மே மாதத்துக்கு பிறகு போய் கேளுங்க, கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் ஒரு நன்மையை தருகின்ற அமைப்புகளில் தான் உங்களுக்கு உண்டுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பெரிதாக அப்படி ஒன்றும் ஏற்றம்னு சொல்ல முடியாது, இறக்கம்னு சொல்ல முடியாது. எங்கே சிறப்பு? இடமாற்றத்திற்கு சிறப்பு, வெளியூர் வேலைக்கு போகிறதுக்கு சிறப்பு, உத்தியோக மாற்றத்திற்கு சிறப்பு, ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை மாற்றுறதுக்கு சிறப்பு. ஆனால் தொழிலில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், படிப்பில் கவனமாக இருக்கணும், உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும். இது எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். அப்போ அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நகர்ந்துக்கிறது மிக மிக மேன்மையை தரும். அதுதான் உங்களுக்கு சிறப்பும் கூட. சரிங்களா? அந்த ஒரு விதத்தில் கவனமாக இருந்துக்கிடுங்க. அதே போல் இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு அவனுக்காக நான் ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கொடுக்குறேன், அந்த மாதிரி எக்கனாமிக்கலி எதுலேயும் அகலக்கால் வைத்து விடக்கூடாது. அப்படிங்கிறத நீங்கள் மனதில் கவனமாக வச்சுக்கிட வேண்டியது அவசியம். வச்சிங்கன்னா அதில் நீங்கள் பின்னடைவுகள் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்கள் அனைத்திற்கும் மேன்மையை தர எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். வளர்ச்சிக்கான அமைப்புகள் இது இல்லை, கொஞ்சம் நிதானமாக இருப்பதை வைத்து, குறிப்பாக ஆரோக்கியத்திலையும் தொழில் அமைப்புகள்லையும் அகலக்கால் வைக்காமல் நகர்ந்துக்கிறது மிக மிக அவசியம். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.